ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட ஆன்சருக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸும் அதோட ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆம்பியர்ஸ் லா பாயிண்ட் ஃபார்ம் இஸ் கிவன் பை கர்ல் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜே. ஸோ ஆம்பியர் லாவோட பாயிண்ட் ஃபார்ம்ங்கிறது என்னென்னா கர்ல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜே. பிகாஸ் ஆம்பியர் லா அப்படிங்கிறது எதை நமக்கு மென்ஷன் பண்ணுன்னா magnetic field intensity current. Okay, so this one is our answer. A coil of 200 turns is wound on a non-magnetic core having a mean circumference of 100 mm and a cross-sectional area of 100 mm square. The inductance of the coil corresponding to the magnetizing current of 2 ampere will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இண்டக்டன்ஸ். ஸோ இண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும், மியூ நாட் n ஸ்கொயர் a by l. ஸோ மியூ நாட்ங்கிறது 4.10⁻⁻⁷. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 200 ஸ்கொயர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100 mm ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஸோ மில்லிமீட்டருங்காட்டி 10 பவர் ஸ்கொயருங்காட்டி 10⁻⁻⁶. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த், இட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ 100 × 10⁻³ ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 50.24 மைக்ரோஹென்ரி. Bio-Savart's law states the relation between the magnetic field intensity and electric current. ஓகேங்களா? C equal to 40 nanofarad, D equal to 0.1 mm and A is equal to 0.15 meter square. Determine the relative permittivity of the dielectric material used in a parallel plate capacitor. ஸோ parallel plate capacitorன்னு சொல்லிட்டாங்க. ஸோ parallel plate capacitorக்கு capacitor ஃபார்முலா என்ன? A epsilon naught epsilon r divided by D. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா epsilon naught r கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும், டியோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும். epsilon naught 8.854 × 10⁻². ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர்னா 3.01. The law of electromagnetic induction, Faraday's and Lenz's law are summarized in the following equation. So உங்களுக்கு electromagnetic inductionோட ஃபார்முலா தெரியும். ஸோ there will be a change in EMF. ஓகேங்களா? ஸோ E is equal to minus D psi by dt. ஸோ லென்ஸ் லாங்கிறது அப்போஸ் பண்ணுறது. ஸோ மைனஸுங்கிறது வரும். A conductor of length L has current I passing through it. When it is placed parallel to a strong magnetic field, the force experienced by the conductor. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கிறப்ப, ஓகேங்களா, கரண்ட்டு பேரலாக இருக்கிறப்ப நமக்கு ஃபோர்ஸ் என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். In a lossless medium, the intrinsic impedance eta equal to 60 pi, UR equal to 1, the value of dielectric constant அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா என்னென்னா மியூ பை எப்சிலான் நாட். ஓகேங்களா? மியூ பை எப்சிலான் நாட் தான் நமக்கு வந்து இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ் ஃபார்முலா. ஸோ மியூங்கிறது மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர், எப்சிலான் நாட் எப்சிலான் நாட் ஆர். ஓகேங்களா? ஸோ மியூ நாட்டுங்கிறது நமக்கு தெரியும் 4.10⁻⁷. மியூ ஆர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ 1ன்னு கொடுத்துட்டாங்க. எப்சிலான் நாட்டுங்கிறது 8.854 × 10⁻12. நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எப்சிலான் நாட் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு சீட்டா இது கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்க 60 pi. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு இந்த இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு எப்சிலான் நாட் ஆர் இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈட்டா வந்து 60 × pi ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும்னா 4 வரும். The value of standing wave ratio in free space for transmission coefficient is equal to -1/3. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + மாடுலஸ் ஆஃப் transmission coefficient divided by 1 - transmission coefficient. ஸோ மாடுலஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் உங்களுக்கு, அதாவது பாசிட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை. ஸோ 1 + 1/3 1 - 1/3 ஸோ 1.98 வரும் அப்ராக்சிமேட்டாக. இட்ஸ் 2 is the answer. Plane y is equal to 0 carries a uniform current of 30 AZ milliampere per meter at 110 - 2 the magnetic field intensities. ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னா ½ கேங்கிறது என்னென்னா இங்கே என்ன கரண்ட்டோ அது. ஸோ அதோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா AZ கொடுத்துருக்காங்க. AN அப்படிங்கிறப்ப எந்த பிளேன் பார்த்தீங்கன்னா y = 0. ஸோ AY. ஸோ நம்ம இது பண்ணுறப்ப 15 வரும். இன்னொன்று என்னென்னா நமக்கு ரெண்டையுமே க்ராஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? AX வரும், -AX வரும். ஸோ ஆன்சர் இஸ் -15AX. ஓகேங்களா? ஸோ பிளேன் y = 0ங்கிறது யூனிஃபார்ம் கரண்ட் இது பண்ணுது 30 AZன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே பெர்பெண்டிகுலராக வரும். ஸோ நமக்கு AX தான் வரும். ஓகேங்களா? ஆன்சர். A point charge of 2 nano
coulomb is located at the origin. Find the value of potential at P100 meter. ஸோ நமக்கு பொட்டன்ஷியலோட ஃபார்முலா தெரியும் q by 4 pi epsilon naught r. ஸோ qங்கிறது என்ன 2 நானோ கூலும். ஸோ 2 × 10⁻⁹ 4 pi epsilon naught நமக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா, எப்சிலான் நாட் அப்படிங்கிறது 8.84 × 10⁻12 ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 1. ஸோ இதுலேருந்து நம்ம 1 எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்சிலான் டார் கொடுக்கலங்காட்டி 1 எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் தான் 17.98 வோல்ட். Point charges Q1 is equal to 2 nanocoulomb and Q2 is equal to 3 nanocoulomb or a distance apart. Choose the incorrect statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 சார்ஜஸ் இருக்குது நமக்கு ஓகேங்களா. பாயிண்ட் சார்ஜஸ் 2 இருக்குது, Q1 Q2. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a point charge Q3 is equal to -5 nanocoulomb located at the midpoint between the Q1 and Q2 experience no net force. ஸோ Q3ங்கிறது நடுவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நெட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம கூலும்ஸ் லா படி தெரியும் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ். ஸோ நான் வந்து 1க்கும் 3க்கும் 2க்கும் 3க்கும் நான் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து 2 நானோகூலும், இது வந்து பார்த்திங்கன்னா -5 நானோகூலும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் -10K நானோகூலும் / r². அதே மாதிரி F2. ஸோ 2 on 3 அப்படிங்கிற பண்ணுறப்ப நமக்கு -15K நானோகூலும் / r². இதில் பார்த்தீங்கன்னா F2ஓட ஃபோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு நோ நெட் ஃபோர்ஸுங்கிறது இட்ஸ் அ ராங் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆன்சர் ஓகேங்களா. த ஃபோர்ஸ் ஆன் Q1 இஸ் ரிப்பல்சிவ். கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ சேம் சார்ஜஸ்னாவும் ரிப்பல் ஆகும். ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. As the distance between them decreases, the force on Q1 increases linearly. ஸோ நமக்கு தெரியும் Q1 Q2 divided by 4 pi epsilon r² ஃபோர்ஸுங்கிறது ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆக ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் அ கரெக்ட் தான், ஆனால் லீனியராக இன்க்ரீஸ் ஆகாது, ஏன்னா இங்கே r². ஸோ அப்படி பார்க்குறப்ப இது இன்கரெக்ட் தான், ஆனால் நமக்கு ஒன்று தான் வரும் ஆன்சர். ஸோ என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the force on Q2 is in the same magnitude as on that of Q1. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறப்ப நமக்கு ஃபோர்ஸ் ரெண்டுலேயுமே என்ன வரும், மேக்னிட்யூட் சேமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் கால்குலேட் கூட பண்ணி பார்த்துங்க அந்த ஃபார்முலா வச்சு ஓகேங்களா. ஸோ Q1 Q2 Q2 Q1 எது போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ the magnitude will be the same. So this is also correct ஓகேங்களா. Next, for a perfect conductor, the field strength at a distance equal to skin depth is x% of the field strength at its surface, the value of x%. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 0. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டக்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் அ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கின் டெப்த் பார்த்திங்கன்னா x%. அதே மாதிரி ஃபீல்டு ஸ்ட்ரென்த் சர்ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு x% தான் இருக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் x% இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். The work done by the force F is equal to is given a 1 nanocoulomb charge a displacement of அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன்ங்கிறது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், நமக்கு சார்ஜ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ QFD. ஸோ Q தெரியும், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இது டாட் ப்ராடக்ட். ஸோ அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 × 10 -3 × 2, அதே மாதிரி 2 × -7. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 20 nanojoules. This is the answer. Electric flux density is defined. So electric flux density is zeta into E. So permittivity multiplied by the electric field intensity. If E is the electric field intensity, divergence of curl. So எப்பவுமே நான் வச்சுங்க divergence of curl எடுத்தால் கண்டிப்பாக 0 தான் இருக்கும் ஓகேங்களா. Usually a collection of positive charge is considered for constructing a Gaussian surface. If a Gaussian surface encloses a collection of negative charges, then for such a surface என்னவா இருக்கும், that is normal component of D என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ Dங்கிறது எப்சிலான் இன்ட்டு ஈங்க ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கிறப்ப நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எப்பவுமே அவுட்வர்டில் வர்றது இன்வெர்ட்ஸில் வர மாதிரி இருக்கும். அப்போ டியும் வந்து வில் பாயிண்ட் இன்வெர்ட்ஸ் ஓகேங்களா. Find the total charge enclosed by a cube of 2 meters side entered at the origin with the edges parallel to the axis when D over the cube is 5x³ AX coulomb per meter cube. ஸோ நமக்கு என்ன கேட்டுங்கன்னா டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை அ கியூப், அதாவது ஓகேவா. ஸோ டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்னால் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குதுன்னா காஸ்லா. ஸோ டோட்டல் சார்ஜ் அதாவது டோட்டல் ஃப்ளக்ஸ்ட் என்க்ளோஸ்டு over the surface equal to total charge enclosed. So flux over will be is equal to charge நமக்கு தெரியும். இப்போ இதில் நமக்கு வால்யூம்னு வந்துருக்குது. இப்போ சர்ஃபேஸாக இருந்தால்
டிஎஸ் போடலாம், இல்லை ரோ வி டிவின்னு போடலாம் வால்யூமாக இருந்தால். இங்கே நமக்கு வால்யூம் தான் ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த மாதிரி ரோ வி டிவின்னு போடுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டி தான் போடுற மாதிரி இருக்கும் நமக்கு ஓகேங்களா. டி ஓவர் வி ஒன்ட் இன்டெக்ரல் ஓவர் த வால்யூம் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் ஓகேங்களா. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80 கூலம்ஸ் வருது. ஸோ தட் இஸ் நாட் ஆன்சர் இன் த ஆப்ஷன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ் க்யூபுக்கு பதிலாக நமக்கு 2 மீட்டர் தான் எக்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரில. ஏன்னா நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் இதில் வரல ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிட்டர்மைன் த டைவர்ஜன்ஸ் ஆஃப் த வெக்டார்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது தெரியும், நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், டெல் டாட் ஏ. ஸோ டைவர்ஜன்ஸுங்கிறது ஏஎக்ஸ் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் டோ பை டோ ஒய் ப்ளஸ் டோ ஏஇசட் டோ பை டோ இசட் இன்டூ ஏ வேல்யூ ஓகேங்களா. ஸோ அப்போ இது பண்ணுறப்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ நமக்கு ஏஒய் இல்லை, அப்போ விட்டுருங்க. டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் இசட் ஓகேங்களா. ஸோ இப்போ இது நம்ம டோ எக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப 2xy இசட் ப்ளஸ் எக்ஸ் வரும். ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது 1 ஆயிரும். ஸோ எக்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 2xy இசட் ப்ளஸ் எக்ஸ். In a non-magnetic medium, the peak value of electric field is given as 12 volt per m. If the relative permittivity is given as ER is equal to 100 pi square, the time average power per meter square will be. ஸோ இந்த சம்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இல்லை சரியா. நானும் 2-3 ஃபார்முலாஸ் வச்சு அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஓகேங்களா. பட் நான் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் என்னென்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஆவரேஜ் பவருங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் ஓகேங்களா. அப்ளை பார்த்தோம்ல அது. ஸோ இந்த ஈட்டாவோட வேல்யூ என்னென்னா மியூ பை எப்சிலன் நாட் கரெக்டுங்களா. இந்த மியூ அதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸோ இந்த எப்சிலன் நாட் ஆர்குவல் இந்த வேல்யூ பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னா 1.9/5 தான் வருது. பட் இந்த ஆன்சர் இல்லை. இல்லை இன்னொரு ஃபார்மில் என்னென்னா, இப்போ ஈட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆக்சுவலி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிங்கிறது ஈட்டா நாட் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து நான் ஈட்டா கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். அதுக்கும் வந்து நமக்கு ஒரு 1.9/5 தான் வருது. திஸ் இஸ் ஆல்சோ இஸ் நாட் இன் த ஆப்ஷன். ஸோ வேறு ஏதாவது வேஸ் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சாலும் இதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. Gauss law relates the electric field intensity E with volume charge density at pointers. ஸோ நமக்கு காஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியும் ரிலேட் பண்ணுது. அது என்ன ஃபார்ம்னா டெல் டாட் இ ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து ஃபுல்லு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் ஏதாவது என்ன பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபார்முலாஸ் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.